நண்பர்களே, நம்ம தலைவர் 171 திரைப்படத்துடைய டைட்டில் டீசரை சும்மா கொலை மாசாவே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ படத்தினுடைய டைட்டில் கூலி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த கூலி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அர்த்தம் என்னன்னா, இந்த வேலை பார்த்ததுக்கப்புறமா தினசரி கூலி வாங்கிட்டு போவாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூலி, சம்பளம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூலி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு டிஃப்ரெண்டான மீனிங் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா, வேலையை சுத்தமாக செய்ய தெரியாத ஒருத்தன் கம்மி சம்பளத்துக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்ந்துருந்தான் அப்படின்னா, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசியாவை சேர்ந்த ஒருத்தனா இருந்தான் அவன் அப்படின்னா, அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூலி அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இது என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு சுத்தமாக எனக்கு புரியல. வேலையே செய்ய தெரியாத ஒருத்தன் ஒரு வேலையில் இருக்கான்னா அவனுக்கு கூலி அப்படின்னு சொல்லுவாங்களாமா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ண ஒரு சில இடத்துல கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த கூலிங்கிற டைட்டில் நல்லா இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் பேட்டை திரைப்படத்துடைய அந்த மோஷன் போஸ்டர் நான் பார்த்த உடனே, என்னடா படத்துடைய பேர் பேட்டைன்னு சொல்லி வச்சிருக்காங்க, வேற மாதிரி இருக்கு, ஸோ டிஃப்ரெண்ட்டாக வேற இருக்கு, ஸோ நம்ம தலைவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாசான டைட்டில் தாண்டா பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். அதே ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலி அப்படிங்கிற டைட்டில் பார்த்த உடனே எனக்கு வந்துச்சு. ஸோ ஏன்னா வந்துட்டு நம்ம தலைவரை ஒரு லோக்கலாக கூலி அப்படிங்கிற ஒரு லோக்கலான வார்த்தையை வச்சுக்கிட்டு, ஸோ படத்துடைய பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு தரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி வாங்க நண்பர்களே, இந்த கூலி அப்படிங்கிற இந்த திரைப்படத்துடைய டைட்டில் டீசரில் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பிரேக் டவுன் பண்ண முடியுமா, பண்ணிடலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் டீசர் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. ஸோ அந்த வாட்ச் அப்புறம் அந்த கோல்டு மெட்டீரியல்ஸை காட்டும் போது மட்டும்தான் கோல்டன் கலரு, அப்புறம் ரெட் கலரில் அந்த ஃபாண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகுது. மற்றபடி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. இதே மாதிரி தான் இந்த திரைப்படத்துடைய அந்த போஸ்டர் ஒன்று விட்டாங்க, டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்னு சொல்லிட்டு ஒன்று விட்டாங்க. அந்த போஸ்டருமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. மேற்கொண்டு வந்த நிறையா போஸ்டர்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். அந்த கோல்டு கலர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேம் தீம் பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கோல்டு அந்த மிக்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் டீசருமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ப்ரோ அப்போ படமுமே அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கோல்டு இந்த மிக்சரில் தான் ஓடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டார்க் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து இந்த தீமை பார்த்தாவே தெரியுதுங்க. இந்த டீசருடைய ஸ்டார்டிங்ல ஒரு கப்பல் துறைமுகத்தை காட்டி தான் ஆரம்பிக்கிறாங்க. நான் கூலி அப்படிங்கிற நேம் சொன்னேன் இல்லையா, மீனிங், அதாவது வேலை செய்ய தெரியாதவன் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தானா அவன் தான் கூலின்னு சொன்னான்ல. ஸோ அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த கப்பல் துறைமுகம், இந்த போர்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் தான் அதிகமாக அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணப்படும் அப்படின்னுமே போட்டுருந்துச்சுங்க. அப்புறமா பெட்டி ஃபுல்லா தங்க கட்டிகளை கொண்டு வந்து ஒரு பயப்புல இறக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போதான் வந்துட்டு அந்த சரக்கெல்லாம் வந்திருக்கு போல, அந்த ஹார்பர்ல வந்து கப்பல் வழியாக வந்திருக்கு. அதை தான் இறக்கி வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே கரெக்டாக வந்துருச்சான்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும்போது நம்ம லோகேஷ் கனகராஜ் எல்சியூவில் இந்த படத்தை ஜாயின் பண்ணுறதை விட்டுட்டு கேஜிஎஃப் யூனிவர்ஸில் போய் ஜாயின் பண்ணிடலான்னு யோசிக்கிறாரோன்னு சொல்லிட்டு தெரியல. ஃபுல்லாக தங்கமாகவே காட்டுறாரு. அதுவும் இல்லாமல் வெறும் தங்க கட்டிகளை மட்டும் காட்டல, தங்கத்திலே நிறைய சிலைகள்லாம் இருக்காங்க, தங்க பிரேஸ்லெட்டு, தங்கத்திலே அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சில பொருட்களை பார்க்குறப்போ அது தங்கத்தில் செஞ்ச மாதிரி இருக்கே தவிர அது தங்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறமா ஒரு தங்க கட்டியை ஒரு துணி போட்டு மூடுறாங்க. அந்த துணியில் கூட அந்த பார்டர்லாம் கோல்டன் லைன்ஸ் தாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஸோ ஃபுல்லாகவே கோல்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்தையே காட்டியிருக்காரு. அந்த சமயத்தில் தான் நிறைய கோல்டன் வாட்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்குது. அது கோல்டன் வாட்செல்லாம் இல்லை, ஸோ இந்த ஸ்டைலுக்கு கோல்டு மாதிரி காட்டுவாங்கல்ல, மேபி அந்த வாட்சாக கூட இருக்கலாம். அதில் ஒருத்தன் டைம் வச்சுட்டு இருக்கானா என்னன்னு எதுன்னு தெரில, அல்லது அந்த வாட்சில் அந்த வாரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிருக்கானான்னு சொல்லிட்டு தெரில. ஸோ அந்த பயப்புள்ளைக்கு வந்துட்டு பாஸ் அப்படிங்கிற நேமில் வந்து கால் வருது. காலை அட்டன் பண்ண உடனே இந்த மாதிரி போர்ட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான், பொருளெல்லாம் பத்திரம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாஸ் சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயப்புல திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஒரு பைக் வந்து நிற்கிற சவுண்ட் ஒன்று கேட்குதுங்க. சொல்லு. ஒருத்தன் போர்ட் செக்யூரிட்டி பிரீச் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான், பொருள்லாம் பத்திரம். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பயப்புள்ள அந்த வாட்ச் அப்படியே கோர்வையாக எடுத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறான். யார் என்ன ஏதுன்னே தெரியாது வெளியே. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு அவ்வளோ விலை உயர்ந்த ஒரு வாட்சை வந்து ஏன் அவன் தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி வந்துட்டு அது ஒரு நார்மலான வாட்சாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோல்டன் வாட்ச்னு தான் சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு விலை உயர்ந்த ப்ராடக்டாக அது இருந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு வெளியே போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுவும் இல்லாமல் வெளியே அவன் ஃபைட்டுக்கு தான் போகிறான் அப்படின்னா வாட்சை யார் எடுத்துகிட்டு வெளியே போவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஃபைட் பண்ணுறக்காங்க நிறைய கம்பி இருக்குது, ராடு இருக்குது, அதை எடுத்துகிட்டு வெளியே போயிருக்கலாம். ஆனால் எதனால் அந்த வாட்சை எடுத்துகிட்டு வெளியே போகிற மாதிரி காட்டினாங்கன்னு தெரியல. அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு நம்ம லோக்கி. ஸோ அதே மாதிரி வெளியே போன உடனே வந்துட்டு கதவு க்ளோஸ் ஆகிடுது, டம்மு டும்முன்னு சொல்லிட்டு சத்தம் வருது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக ஒரு கேப் இருக்கும் இல்லையா, யார் வெளியே வராங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு சின்ன கேப் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி நம்ம தலைவருடைய ஐஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுறாங்க. அப்படியே அடுத்த ஃப்ரேம்ல நம்ம தலைவர் வந்துட்டு கண்ணாடி கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டுறாரு. கூடவே பேக்ரவுண்டில் நம்ம அனிருத் போட்டு பிரித்து விட்டுட்டு இருக்காரு பிஜிஎம்.
அப்படியே நம்ம தலைவர் அந்த இடத்துக்குள்ள வராரு, அப்படியே தெறிக்க விட்றாரு கோல்டு எல்லாம், அப்படியே ஆட்களையுமே பறக்க விட்றாரு. ஸோ அந்த இடத்துலையுமே நம்ம அனிருத் வந்து வேற மாதிரி பிஜிஎம் போட்டிருக்காருன்னு தாங்க சொல்லணும். எங்கிருந்துங்க இவர் அந்த டியூனை எடுத்துட்டு வராருன்னு சுத்தமா புரிய மாட்டேங்குது. பேட்ட திரைப்படமாக இருக்கட்டும், ஜெயிலராக இருக்கட்டும், அப்புறம் வேட்டையன் வேற வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காரு. அது போக இந்த கூலிங்கிற திரைப்படம் நம்ம ரஜினி அவர்களுக்கு மட்டும் நம்ம அனிருத் 4 படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டாச்சு. 4மே தரமாக தான் இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். ஸோ அப்படியே நம்ம தலைவர் உள்ள வராரு, அங்கே இருக்கிற கோல்டு எல்லாம் சும்மா சதற விட்றாரு, கூடவே அந்த ஆட்கள் எல்லாம் பறக்க விட 171 அப்படிங்கிற அந்த படத்தினுடைய டைட்டில் கார்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃப்ளேவரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்தையே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, பிளாக், ஒயிட்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிக்சராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு நம்ம லோகேஷ். இது ஒரு டிஃப்ரெண்டான ட்ரை தாங்க. அப்போ அங்கே நம்ம ரஜினிகாந்த் வந்து நிற்க, அப்போ தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற லெட்டர் வந்து ரெட் கலரில் போட்டிருக்காங்க, நடுவில் அந்த ரஜினிங்கிற வார்த்தை மட்டும் கோல்டன் கலரில் இருந்துச்சு. இது அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரியும், ரஜினி மட்டும் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா இன்னுமே பார்க்க அம்சமாக இருந்திருக்குங்க. பட் பொதுவாக தொடர்ந்து வரக்கூடிய நிறைய திரைப்படங்கள் இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டைலில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. இதுவே அல்டிமேட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீனுமே இருக்குது. நம்ம தலைவர் வந்து அந்த வாட்செல்லாம் வச்சு அடிக்கிறாரு கையில். அப்போ தான் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சில தத்துவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறக்கு ஆரம்பிக்கிறாரு. எப்போவுமே நம்ம தலைவர் வந்துட்டு ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் அல்லது ட்ரைலராக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலையுமே தத்துவங்கிறத ஒன்று சொல்லுவார். இந்த படத்துலையுமே அந்த தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அது என்னன்னு சொல்லி கேளுங்க. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தத்துவத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த தத்துவத்துக்கு நடுவில் இன்னொரு விஷயமே சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம தலைவர் அட்டாக் பண்ண வர்றவங்களுடைய அந்த கையில் இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம தலைவர் வந்து அந்த வாட்ச்லேயே தான் அட்டாக் பண்ணுறாரு. வேற எந்த ஒரு பொருளும், அந்த இரும்பு கம்பி ராடு நிறையா இருக்குது, அதெல்லாம் எடுத்து அடிக்காமல் அந்த வாட்ச்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. ஸோ அந்த டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் மூலமாக வந்து சொல்ல வராங்களோ, டைமை வச்சு நான் அடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தியரி இருக்குமோன்னு சொல்லிட்டு தெரில. பட் இது டைம் ட்ராவல் படமாக இருக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. பட் அந்த டைம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறாங்கங்க. பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத, எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாத. பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத, எப்பாத போனாலும் இன்பத்தை இழக்காத அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்மள நிறைய பேர் பாவி, நாம மோசம், நம்ம பண்றது எதுவும் சரியில்லைன்னு 4-5 பேர் சொல்லதான் செய்வாங்க. ஆனா நீ அதெல்லாம் தப்பா நினைச்சுக்காத. அதே மாதிரி நீ எந்த பாதையை சூஸ் பண்ணி உன்னோட லைஃப்ல நீ போனாலும் ஆனா அதுல இன்பத்தை மட்டும் நீ இழந்துடாதன்னு சொல்றாருங்க. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா. இந்த டைலாக்கை என்னால் அப்படியெல்லாம் திருப்பி பேச முடியாது, ஏன்னா அது அவ்வளோ பெரிய லென்த்தியான டைலாக்கு. ஸோ அந்த டைலாக்கில் என்ன மீனிங் அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த உலகத்தில் ஜாலியாக வாழ்றியோ அவ்வளோ சீக்கிரம் நீ வந்து செத்து போயிடுவே அப்படிங்கிறத சொல்ல வராரு. நீ மது மாது சூதுன்னு சொல்லிட்டு நீ ஜாலியாக வாழு, இதெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் நீ சொர்க்கத்துக்கு போயிடா, செத்துரோடா அப்படின்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு மேலே வைக்கிறாருங்க. போடா. எந்தெந்த ஆங்கிளில் எப்படிலாம் நம்ம தலைவரை மாசாக காட்ட முடியுமோ காட்டிட்டாருங்க நம்ம லோகேஷ். அண்ட் ஆல்சோ நம்ம தலைவருடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூலி அப்படிங்கிற ஒரு தங்க தகடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கயிறை வச்சு கட்டிட்டு வந்திருக்காரு அந்த கையில். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து தெரிச்சிடுது. அதை துடைக்கிறாரு. துடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூலி அப்படிங்கிற டைட்டில் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீசர் கொண்டு போயிருக்காங்க. அந்த தங்க தகடுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதே மாதிரி இந்த டீசருடைய ஸ்டார்டிங்கில் ஒரு கோல்டன் ஸ்டோன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு துணியை போட்டு மூடுற மாதிரி காட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒன்று தான் கோல்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற அங்கே இருக்கக்கூடிய எதுவுமே கோல்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அதை பார்க்கும்போது கோல்டு மாதிரி தாங்க தெரிஞ்சுது. அப்புறமா நம்ம தலைவர் வந்து அந்த வாட்சை வந்து இப்படி வீசுவார். வீசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்சை க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க. அதில் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:35 அதான் வந்து பார்த்தீங்கன்னா டைமாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 1/7 மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்களோ, 1ஆம் தேதி 7வது மாதம் அந்த படம் ரிலீஸ் பார்க்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த படத்தை எடுத்துட மாட்டாங்க. பட் அந்த 1:35 அப்படிங்கிற டைமை வந்து ஏன் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ 1:35ங்கிற டைமை குறிக்குதா இல்லை 1/7 அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைகளை குறிக்குதான்னு சொல்லிட்டு தெரியல. அந்த நம்பர்ஸை குறிக்குதான்னு தெரியல. அதுவுமே வந்துட்டு லோகேஷ் கனகராஜுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறமா நம்ம தலைவர் வந்துட்டு அப்படியே படத்துட்டே ஃபோன் பேசுகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே டாலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டுகள் எல்லாம் இருக்கும், ருப்பீஸில் இருக்காது. ஸோ அப்போ மேபி படம் அமெரிக்காவில் இது நடக்குதா அப்புறம்னு சொல்லி கேட்காதீங்க. அமெரிக்காவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பட் அந்த டாலர்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்டில், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறைமுகத்தில் நடக்கிற ஒரு திரைப்படம்.
ஸோ பணம்லாம் வரும்போது டாலர்ஸில் வந்து அப்புறம் இவங்க எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் இருக்கலாம். அப்போ தான் அந்த பாஸ் கேட்குறான் உள்ளே வந்தவனை முடிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம தலைவர் அதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு, முடிச்சிடலாம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உள்ள வந்தவன் முடிச்சிங்களா இல்லையா? முடிச்சிடலாமா? ஸோ பயங்கர கொலமாசா இருந்துச்சுங்க அந்த டைலாக். அப்புறம் அவர் யூஸ் பண்ற போனை பாருங்க, அது ஒரு விண்டேஜ் ஸ்டைல் ஒரு லேண்ட்லைன் போன். அதுக்குன்னு இது ஒரு பழைய காலத்து படமா ப்ரோன்னு கேட்டுறாதீங்க. ஸோ ஸ்டார்டிங்ல தான் வில்லன் வந்து ஸ்மார்ட் போன்ல பாஸ்ன்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது அது இந்த காலத்துல நடக்கிற படம் தான். அந்த லேண்ட்லைன் போன் ஒரு விண்டேஜ் ஸ்டைல்ல வச்சிருக்காரு நம்ம லோக்கி. சும்மா ஒரு ஸ்டைலுக்காக வச்சிருப்பாரு. அந்த லேண்ட்லைன் போன் எடுத்து நம்ம தலைவர் பேசினா அது ஒரு மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு 90s காலகட்டத்து படம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த கூலி அப்படிங்கிற திரைப்படத்தை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு அது போக ஒரு கோல்டு கான்செப்டில், அதுவும் இந்த டைம் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு திரைப்படமாக தான் எடுக்க போகிறாரு. அதாவது நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தமான ஒரு விஷயமாகவே இந்த திரைப்படத்தில் காட்ட போகிறாங்கிறது மட்டும் கிளியராகவே தெரியுது. அது போக இந்த கோல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த திரைப்படத்தில் இடம்பெற்று இருக்கு. அப்படி போகும்போது ஒரு கோல்டு ஸ்மக்லிங்காக இருக்கலாம், அல்லது அந்த வாட்சை வந்து கோல்டில் காட்டினதுனால மேபி காலம் பொன் போன்றது அப்படிங்கிற விஷயத்த உணர்த்த வராரா. ஒரு சின்ன நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா கூட பெரிய விளைவு ஏதாவது வந்துடும். ஒரு கோல்டு மாதிரி தான் அந்த டைமுங்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரெப்ரசென்ட் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு பக்கம் தோணுது. ஸோ அந்த வாட்சை மட்டுமா அவர் கோல்டில் காட்டினாரு, அந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே கோல்டாக தான் இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது அதை வந்து அவர் உணர்த்த வராரா இல்லை வேறு ஏதாவது விஷயத்த சொல்ல வராரான்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். அப்புறம் இந்த படத்தினுடைய ட்ரைலருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வெயிட்டிங். ஏன்னா இந்த படத்துடைய டீசரு போஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்துருச்சு. ட்ரைலரும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துருச்சுன்னா படமும் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனால் அந்த மாதிரி தப்பு வந்து நம்ம லோகேஷ் பண்ண மாட்டார். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் படம் எடுத்தோம்னா எப்படிங்க பார்க்கவே முடியாது. கடைசியாக பிரம்மயுகம் அப்படின்னு சொல்கிற ஒரு படம் வந்துச்சு. அது நிறையா பேர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாங்க படத்தை. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய நம்ம ரஜினிகாந்த் படத்தை பிளாக் அண்ட் ஒயிட்லலாம் எடுக்க மாட்டார் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த கூலி அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய உங்களுடைய கருத்து, இந்த படத்தினுடைய டீசரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அதையுமே சொல்லுங்கள். ஸோ இந்த டீசரில் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அதையுமே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.